இந்து சமுத்திரத்தில் உள்ள ஒரு தீவுதான் மொரீசியஸ் என்ற நாடு. இதன் மெயின்லேண்ட் இரண்டு பகுதிகளை கொண்டுள்ளது. ஒன்று மொரீசியஸ், மற்றது ரொட்ரிக்ஸ் என்று சொல்லப்படுகின்ற இன்னொரு தீவு. இந்த இரண்டு தீவுகளையும் தான் மொரீசியஸ் நாட்டினுடைய மெயின்லேண்ட் அப்படி என்று சொல்கின்றார்கள். இதனை விட மொரீசியஸுக்கு சொந்தமான சில தீவு கூட்டங்களும் உள்ளன. இவை எல்லாவற்றையும் உள்ளடக்கியதுதான் மொரீசியஸ் நாடு. மொரீசியஸ் நாட்டுக்கு சொந்தமான ஒரு அழகான தீவு கூட்டம் உள்ளது. அதனை அகலிகா என்று அழைக்கின்றனர். மொரீசியஸிலிருந்து 1050 கிலோமீட்டர் தொலைவில் இந்த தீவு உள்ளது. வடக்கு தெற்காக இரண்டு தீவுகள் இணைந்த வகையிலேயே இந்த அகலிகா தீவு காணப்படுகின்றது. கிட்டத்தட்ட 380 மக்கள் இந்த தீவில் வாழ்கின்றார்கள். இவர்களுடைய பிரதான பொருண்மைய நடவடிக்கையாக தென்னந்தோட்டங்களும் மீன்பிடியும் காணப்படுகின்றது. 1811 ஆண்டு ஒரு பிரெஞ்சுக்காரர் சில குழுக்களுடன் இந்த தீவில் தங்கியிருந்து தென்னை வளர்ப்பு மற்றும் சோளன் கோதுமை போன்றவற்றினை பயிரிட்டார்கள் என்று சில வரலாற்று குறிப்புகள் சொல்கின்றது. வருடத்துக்கு 4 முறை மொரீசியஸ் மெயின்லேண்டிலிருந்து பொருட்களை வழங்குவதற்கு சப்ளையர்ஸ் இந்த தீவுக்கு வருவதாக சொல்லப்படுகின்றது. இதனை விட அவசர தேவைகளுக்காக பயன்படுத்தக்கூடிய வகையில் ஒரு விமான ஓடுதளமும் இந்த தீவில் காணப்படுகின்றது. சுற்றுலா பயணிகளும் இங்கு சில வேளைகளில் வந்து போகின்றார்கள். வெளியுலகுடன் மட்டுப்படுத்தப்பட்ட தொடர்பினையே இந்த தீவின் மக்கள் கொண்டுள்ளார்கள். இப்படி வெளியுலகுடன் மட்டுப்படுத்தப்பட்ட தொடர்புடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் அகலிகா தீவின் மக்களுக்கு தற்பொழுது இந்தியாவினால் சோதனை காலம் ஏற்பட்டுள்ளது. இங்கே தாங்கள் இந்த தீவினை விட்டு துரத்தி அடிக்கப்பட்டு விடுவோமோ என்ற ஏக்கம் இந்த மக்களிடம் தற்பொழுது ஏற்பட்டுள்ளது. இந்தியா அப்படி இந்த தீவில் என்னதான் செய்கின்றது? இந்த மக்கள் உண்மையில் இந்த தீவிலிருந்து விரட்டப்பட போகிறார்களா? இதனை பற்றித்தான் இன்றைய இந்த காணொளியில் விரிவாக பார்க்க போகின்றோம். இந்த காணொளிக்கு போவதற்கு முன்பு மொரீசியஸ் நாட்டின் வரலாறு பற்றி சில விஷயங்களை மேலோட்டமாக பார்ப்போம். 10ஆம் நூற்றாண்டு வரை மொரீசியஸில் மக்களவரும் வசிக்காத பகுதியாக வெறும் தீவாகவே இது காணப்பட்டது. பின்னர் டச்சுக்காரர்கள் மொரீசியஸ் தீவுக்கு அருகாமையில் இருக்கின்ற மடகஸ்கார் தீவிலிருந்தும் ஆப்பிரிக்க நாடுகளிலிருந்தும் மக்களை அடிமைகளாக இங்கு கொண்டு வந்து குடியேற்றியுள்ளனர். பின்னர் போர்த்துகீயர்களாலும் பிரெஞ்சுக்காரர்களாலும் இந்த தீவு காலனித்துவ நாடாக மாற்றப்பட்டது. இதன் பின்னர் 1810ஆம் ஆண்டு இது பிரித்தானியாவின் காலனித்துவ நாடாக மாறியுள்ளது. பிரித்தானியருடைய ஆட்சி காலத்தில் கரும்பு தோட்டங்களில் வேலை செய்வதற்காக அதிகளவு இந்தியர்கள் மொரீசியஸ் நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டனர். கிட்டத்தட்ட 5 லட்சம் இந்தியர்கள் இங்கு கொண்டு வரப்பட்டதாக கூறப்படுகின்றது. தற்பொழுதும் மொரீசியஸ் தீவில் உள்ள ஜனத்தொகையில் இந்திய வம்சாவளியினரே 70% அதிகமாக உள்ளனர். இதைவிட மொரீசியஸில் மொரீசியன்ஸ் கிரையோல்ஸ் அப்படி என்ற ஒரு இனமும் இருக்கின்றது. இவர்கள் ஆப்பிரிக்கா மற்றும் மடகாஸ்கார் தீவிலிருந்து அடிமைகளாக கொண்டு வந்த கருப்பின மக்கள். இந்த மக்கள் கூட்டத்தினர்தான் அகலிகா, சாக்கோ போன்ற தீவுகளில் அதிகமாக இருக்கின்றனர். சாக்கோ என்பதும் மடகாஸ்கார் தீவுக்கு சொந்தமான ஒரு தீவு கூட்டமாகும். 1965ஆம் ஆண்டு மொரீசியஸ் பிரித்தானியாவிடமிருந்து சுதந்திரம் பெற்றது. ஆனாலும் மொரீசியஸுக்கு சொந்தமான சாக்கோ என்ற தீவு கூட்டத்தினை பிரித்தானியா இன்று வரை தனது கட்டுப்பாட்டிலேயே வைத்திருக்கின்றது. இந்து சமுத்திரத்தினை கண்காணிக்க பிரித்தானியாவும் அமெரிக்காவும் சாக்கோ தீவுகளில் இராணுவ தளங்களை அமைத்திருக்கின்றது. இந்த சாக்கோ தீவில் இருந்த மக்கள் படிப்படியாக பிரித்தானியாவினால் விரட்டப்பட்டார்கள். ஆனாலும் மொரீசியஸ் நாடு இந்த சாக்கோ தீவினை பிரித்தானியா தமக்கு மீளத் தர வேண்டும் என்று சர்வதேச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தது. பல இழுத்தடிப்புகளுக்கு பிற்பாடு பிரிட்டன் அதனை மீளவும் வழங்க சம்மதம் தெரிவித்துள்ளது. ஆனால் இன்று வரை சாக்கோ தீவு கூட்டம் பிரித்தானிய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டிலேயே இருக்கின்றது. இது இப்படி இருக்க 2015ஆம் ஆண்டு இந்தியாவும் மொரீசியஸும் ஒரு உடன்படிக்கையினை செய்து கொண்டது. இந்த உடன்படிக்கையின்படி இந்தியா அகலிகா தீவில் ஒரு விமான ஓடுபாதையினையும் ஒரு சிறிய துறைமுகத்தினையும் அமைக்க மொரீசியஸ் அரசு அனுமதி வழங்கியது. இந்தியாவினை பொறுத்தவரையில் இந்து சமுத்திர பிரதேசத்தினை கண்காணிக்க, குறிப்பாக சீனாவின் நகர்வுகளை கண்காணிக்க இந்த இடம் மிகவும் முக்கியமானது. பிராந்திய வல்லரசு என்ற அடிப்படையில் இந்து சமுத்திரத்தில் இடம்பெறும் நகர்வுகளை இந்தியா அவதானிக்க விரும்புகின்றது.
இதற்கு மிக பொருத்தமான இடமாகவும் அகலிகா தீவு அமைந்துள்ளது. அகலிகா தீவின் இயற்கை வனப்புகள் அழிக்கப்பட்டு இந்திய அரசு கட்டுமானங்களை கட்டுகின்றது என்ற கோபமும் அச்சமும் ஆத்திரமும் அகலிகா தீவின் மக்களிடம் பரவி காணப்படுகின்றது. பலர் இந்தியாவுக்கு எதிரான போராட்டங்களில் கூட ஈடுபட்டு வருகின்றனர். இந்தியாவினுடைய B-81 என்ற விமானம் கடல் கண்காணிப்பு மற்றும் நீர்மூழ்கி கப்பல்களை தாக்கும் திறன் கொண்டது. இந்த விமானம் இந்தியாவால் நிர்மாணிக்கப்பட்ட விமான நிலையத்தில் நிரந்தரமாக தரித்து நிற்பதாக இந்த தீவு மக்கள் கூறுகின்றனர். இந்தியாவினுடைய கடற்படைக்கு சொந்தமான கடற்படை கப்பல்கள் வருவதற்காகவே இங்கு துறைமுகம் அபிவிருத்தி செய்யப்படுவதாக இந்த தீவின் வாசிகள் கூறுகின்றனர். இதேவேளை அகலிகா தீவில் இந்திய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளுக்கு அகலிகா தீவின் மக்கள் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. தங்களுடைய நிலத்தில் தாங்கள் செல்வதற்கு தடையா என்ற ஆதங்கத்தில் இந்த மக்கள் உள்ளனர். அகலிகா தீவில் வசிக்கும் மக்களுக்காக இந்திய அரசு ஒரு மருத்துவமனையினை கட்டியதாக மொரீசியஸ் அரசு கூறி வருகின்றது. ஆனாலும் இந்த வைத்தியசாலைக்கு உள்ளூர் மக்கள் அனுமதிக்கப்படுவதில்லை என்று மக்கள் விசனப்படுகின்றனர். சிறிய நோய்களுக்காக கூட அகலிகா தீவில் வசிக்கின்ற மக்கள் இன்று வரை தாங்கள் மொரீசியஸின் மெயின்லேண்டுக்கு சென்று வருவதாக கூறுகின்றனர். மொரீசியஸ் அரசு இந்தியாவுடன் தாங்கள் செய்து கொண்ட உடன்படிக்கையின் அடிப்படையில் அகலிகா தீவில் வசிக்கின்ற மக்களின் வாழ்வாதாரம் உயரும் என்றும் கடற்கொள்ளையர்களின் அட்டகாசம் குறைக்கப்படும் அப்படி என்றும் கூறி வருகின்றது. ஆனாலும் இதனை இந்த தீவு மக்கள் நம்புவதாக இல்லை. குறிப்பாக மொரீசியஸும் இந்தியாவும் செய்து கொண்ட ஒப்பந்தத்தில் என்ன இருக்கின்றது என்று பொதுவழியில் இதுவரையில் இரண்டு நாடுகளும் பகிர்ந்து கொள்ளவில்லை. இது மக்களிடையே பெரும் சந்தேகத்தினை ஏற்படுத்தி இருக்கின்றது. எதிர்காலத்தில் இந்த தீவு தங்களை விட்டு போய்விடும் அப்படி என்று இந்த மக்கள் தற்பொழுது அச்சப்படுகின்றனர். சாக்கோ தீவு கூட்டத்தினை பிரித்தானிய அரசு கைப்பற்றிய போது இங்கு வசித்த மக்கள் விரட்டியடிக்கப்பட்ட கசப்பான வரலாறு இந்த மக்களிடையே உள்ளது. சாக்கோ தீவு கூட்டத்திலிருந்து விரட்டியடிக்கப்பட்ட பல மக்கள் அகலிகா தீவில் தற்பொழுது வசித்து வருகின்றார்கள். இதனால் அந்த மக்கள் அப்படியொரு நிலை தமக்கு ஏற்பட்டுவிடும் என்று அந்த மக்கள் நினைப்பது நியாயம்தானே. இந்தியா தனது சுதந்திரத்தினை பிரித்தானிய அரசுடன் போராடியே பெற்றுக்கொண்டது. இந்திய சுதந்திர போராட்டமானது பல நாடுகளின் விடுதலை வேட்கையினை அந்த காலத்தில் வீறு கொள்ள வைத்தது. இப்படியான வரலாற்றினை கொண்ட இந்தியா அகலிகா மக்களின் சுதந்திரத்தினை மீண்டும் இன்னும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.